ஆண்டுகள் இடைவெளியை போச்சு. ஆகவே ரத்த தானம் பொதுவாக இளைஞர்கள் ரத்த தானம் செய்வதற்கு முன்வரணும். இது ஒரு ரத்த கொடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இளைஞர்கள் ரத்த தானம் செய்வதற்கு முன்வரணும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கணும். நிறைய அமைப்புகள் இப்போ ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்திய ஜன வலியுறு சங்கம் கொரோனா காலத்திலேயே ரத்த தான முகாம்கள் நடத்தி ரத்த தானம் கொடுத்தாங்க. ஆகவே அந்த அமைப்பினுடைய அங்கத்தினராக நான் இருந்தபோது தான் ரத்த தானத்தை முதல்ல துவக்கணும். ஆகவே இது இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமானது. ரத்த தானம் கொடுப்பவருடைய உடல் நலத்தை பேணுவதற்கும் அது பயன்படும். இன்னொரு நோயாளிக்கும் அது பயன்படுது அப்படிங்கிற முறையில் ரத்த தானத்தை அனைவருமே ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆகவே ரத்த தானத்தை ஒரு இயல்பான ஒரு வேலையாக தான் என்னுடைய வேலைகளில் இது இடையில என்ன வேலைகள் குறிக்கிட்டாலும் இது ஒரு ரொட்டீனாக வேலையாக தான் நான் பார்க்குறேன்.